பெரிய வேலையை ஒழுங்காக பண்ணால் போதும். கதையை சூஸ் பண்ணோமா, டைரக்டர்ஸோட உட்காந்தோமா, அவங்களோட எப்படி அதை நல்லா கொண்டு வருதுன்னு டிசைட் பண்ணோமா, மற்றதை பற்றிலாம் கவலைப்பட தேவையே இல்லை. டான்னு பேமெண்ட் வந்துடும், எல்லாருக்கும் பேமெண்ட் கரெக்டாக அந்த 2 days 3 daysல போயிடும். ஸோ இது வந்து as an industry, it's a very healthy trend that a network comes and associates with us. So on the relationship, we hope to continue for much longer than this. Fantastic. And my first film was picked up by Amazon, so I'm very grateful to this platform as such. My character preparation, like she said, we had a couple of stunts and that was quite physically taxing. அதனால நாங்கள் பேசுகிறேன். ஸோ ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி எங்கள் பொண்ணுட்டாங்க சார், தினேஷ் சார். பட் நான் சீரீஸில் வந்து ஐ திங்க் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து ஸ்டண்ட்ஸ். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுல. நிறைய அடி வாங்கினோம், நிறைய உத வாங்கினோம், நிறைய எங்கே அடிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த விதத்தில் ஸ்டண்ட்ஸுக்கு நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னா இந்த கேரக்டர் ஆரம்பிக்கும் போதே ஒரு கிரே ஷேடில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு மேலே ரிவீல் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் எனக்கு ஜென்ரலாகவே லைக் லைஃப்பில் வந்து கேரக்டர்ஸ் ஆர் வெரி black. It's not black and white, it's grey. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணும். ஸோ சர்குணம் சார் இந்த கேரக்டர் சொன்னப்போ எனக்கு ஓகே, இதை மாதிரி நம்ம முன்ன பண்ணதில்லை, ஸோ அதை வந்து நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் சாரோட பெரிய ஃபேன், அவரோட படங்கள்லாம் பார்த்து. ஸோ ஐ தாட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் கொடுக்குற பதிலில் நாங்கள் ஏதாச்சும் க்ளூஸ் கண்டிப்படுப்போம்னு பார்த்தா நீங்கள் வந்து இன்னும் சஸ்பென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அதித்தி. நீங்கள் சொன்ன மாதிரி புஷ்கர் காயத்ரி ஒரு இடத்துல பார்க்குறேன். ஏன்னா என்னோட லாஸ்ட் ரிலீஸ் வாஸ் March 27th. அதுக்கப்புறம் நான் இங்கே எல்லாத்தையும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் எனக்கு இது என்னோட டெபியூ தான், வெப் சீரீஸில் டெபியூ. அண்ட் இப்போ தான் ஒரு கோஇன்சிடென்ஸ் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், சார்பட்டா டெபியூ, அதுவும் டைரக்ட் ஓடிடி எனக்கு அமேசான் பிரைம் தான். ஸோ ஐ எம் குவைட் லக்கி தட் வே. எக்ஸாம் இது வந்து நான் ரொம்ப பிளைண்டாக ஒரு கன்விக்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸோட பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். எக்ஸாம் வந்து ஒரு பிளைண்டான கான்ஃபிடென்ஸ்லையும் கன்விக்ஷன்லையும் நான் பண்ண ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம்னு சொன்னோன்னே ஐ வாஸ் சோல்ட். அப்புறம் சர்குணம் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஐ வாஸ் லைக் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம தேர்ஸ் நோ செகண்ட் திங்கிங் ஓ தாட் இட் செல்ஃப் ஃபார் மீ. ஸோ ஜான்சின்ற கேரக்டர் வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா she was a very innocent person but who is very tough to the world. அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டில் எனக்கு இருந்தது. ஸோ அவளோட இப்போ காப்னா, இப்போ போலீஸாக நான் ஒரு படத்தில் நடிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வேணும், பவர் வேணும், அண்ட் இமோஷனல் ரிஸ்ட்ரெயின் இஸ் தேர். ஸோ அப்படின்ற போது ஐ ஹேட் டு யூனோ ஒரு எனக்கு சேலஞ்சே எங்கே இருந்துச்சுன்னா அவளோட டிசிஷன் மேக்கிங்கில். அண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே நான் கவலையே பட வேணாம் அப்படின்னு எனக்கு கையில் இந்தாமா அப்படின்னு கொடுத்தது வந்து சர்குணம் சார் தான். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். ஏன்னா நான் வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் versatile performances. அண்ட் அந்த மாதிரி கதை தான் the script will always choose me. That's what I believe. அந்த மாதிரி கதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக. இனிமேல் நான் நடிக்கிற கதையும் அப்படி தான் இருக்கும். So I'm extremely grateful to the entire team. And